ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் எக்ஸல் கிங் தமிழ். நான் உங்கள் ஃபைசர். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த எபோ வேல்யூ எப்படி எம்டி பிளாங்க் செல்ஸை ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஈஸ்டர்ன் இருக்குது, ஃபில் ஆகணும், வெஸ்டர்ன் இருக்குது, இங்கே ஃபில் ஆகணும், டவுன் இல்லை, இந்த மாதிரி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த ஃபில் ஆகணும். இந்த மாதிரி ஏப்ரலுங்கிறது இங்கே ஃபில் ஆகணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணுறது மூலம் எப்படி இதை பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஏன்னா அது மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்பர் ஆஃப் ரோஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அது பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம அதுக்கு இந்த ரெண்டு காலத்தை அப் டு எண்டு வரையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்பெஷல் செலக்ட் பண்ணுங்கள். எகெயின் பிளாங்க்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ண செல்ஸோட பிளாங்க் செல்ஸ் மட்டும் செலக்ட் ஆகுது. டோட்டலாக செல்லை செலக்ட் பண்ணணும் ரெண்டு காலத்தில். அதில் எது பிளாங்காக இருக்கோ அதில் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது அந்த இதில் ஃபஸ்ட் செல்லில் ஈக்குவல் டு கொடுத்துட்டு எபோ செல்லாம் மேலே உள்ள செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். இதை மேனுவலாக பண்ணால் டைம் எடுக்கும். இது ஒரு செகண்டில் பண்ணிவிடும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஓகேங்களா? இதே மாதிரி பிலோ உள்ளதை எப்படி அப்பில் ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்டர்ன் இருக்குது, இங்கே இருக்குது. பட் எனக்கு இப்படி வேணும், ஃபில் பண்ண வேணும், இந்த மாதிரி வேணும், இங்கே இருக்குது, இது இப்படி வேணும், அப்பில் ஃபில் பண்ணணும் அப்படின்னா சேம் மெத்தட் தான். இந்த ரெண்டு காலத்தை செலக்ட் பண்ணுங்கள், அப் டு எண்ட் வரையும் செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணுங்கள், போட்டு வந்துடும். ப்ளஸ் ஸ்பெஷல் செலக்ட் பண்ணிட்டு பிளாங்க் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? இப்போது ஈக்குவல் செலக்ட் பண்ணி முன்னாடி அப் செல் கொடுத்தோம், இப்போ டவுன் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா சேம் ஃபில் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இப்போ ரைட்டில் உள்ளதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி இருக்குது. எனக்கு இந்த இடத்துல இது மாதிரி ஃபில் ஆகி வேணும், ஈஸ்ட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இது மேனுவலாக பண்ணலாம். ட்ராக் பண்ணி பண்ணணும். ரொம்ப டைம் எடுக்கும், கரெக்டாகவும் வராது சம்டைம்ஸு. அதனால் இப்போ ஸ்மால் ட்ரிக் சேம் அதே தான். ரெண்டு ரோவை செலக்ட் பண்ணிக்கிறோம் எண்டு வரையும். கண்ட்ரோல் G ஸ்பெஷல் பிளாங்க்ஸ் ஓகே கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டு முன்னாடி என்ன செல்லு இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இது ஒரு ஈஸி மெத்தட் பிளாங்க் செல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு, எபோ வேல்யூ மூலம் இல்லை பிலோ வேல்யூ இல்லை ரைட் சைடு மூலம் ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.